அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா அகர்வால் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க. அதில் 21வது டெஸ்ட்டாக சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து இதுவரை கேட்காத கேள்விங்களாக ஒரு சில கேள்விகளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? இங்கே பாருங்கள், a + 1/b இதோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறாங்க. b + 1/c வேல்யூ 1 அப்படின்னு இருந்தால் c + 1/a வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து நிறைய பேர் ஒரு ஃபார்முலாவாக போட்டுலாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வேணாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏவுக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, அதானே? இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 1ன்னு வரணும். எப்படி போடலாம்? இப்போ ஏவுக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் பிக்கு -1ன்னு வருங்க. ஏவுக்கு 2, பிக்கு -1ன்னு எடுத்துக்குங்க. ஏன்னா கீழே -1 போட்டாலும் மேலே -1 மாறிடுமா? அப்போ -1ன்னு போயிடும். 2ல் 1 போச்சுன்னா 1 முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் இங்கே பிக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்? -1ன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ சிக்கு என்ன போட்டால் என்ன ஆன்சர் 1 வரும்னு பாருங்களேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1. சிக்கு நல்லா கவனி, கீழே என்ன இருக்குது? சி இருக்குது. இப்போ சியோட வேல்யூ 1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 மேலே போயிடுமா? அப்போ இங்கே பாருங்கள், 1/2. இந்த 2 அப்படியே மேலே போச்சுன்னா 2 மாறிடும் மொத்தமே. 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ சிக்கு என்ன எடுக்கிறோம்? 1/2 அப்படின்னு எடுக்கிறோம். புரியுதா? அப்போ 3 வேல்யூ எடுத்தாச்சு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். சியோட வேல்யூ 1/2 ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டா 2 தானே? அப்போ இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 2. 1/2 1/2 ஆட் பண்ண என்ன ஆன்சர்? 1 தாங்க சரியான ஆன்சர். ஸோ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? சி தான். ரெண்டாவது சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 வாட் இருக்குது. a³ - b³ டிவைட் a² + ab + b². இந்த கான்செப்டில் இருக்கா? இது எப்படி பிரியும்? ஆக்சுவலி விஷயம் தெரிஞ்சவங்க டேரெக்டாக இதை அப்படியே சிம்பிளை பண்ணுவீங்க. நடுவில் இந்த மாடல் a³ b³ மாடலில் வந்ததுனாலே நடுவில் மைனஸ்னால் கழிச்சு போடணும், ப்ளஸ்னால் ஆட் பண்ணி போட்டால் முடிஞ்சு போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா a - b அப்படின்னு வரும். இங்கே ஃபார்முலாவில் இது பிரித்தோம்னா a² + ab + b² அப்படின்னு வரும். கீழே a² + ab + b² ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா a - b மட்டும் வருமா? அவ்வளோதான். அப்போது நடுவில் மைனஸ் இருந்தால் கழிச்சு போடணும், ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணி போடணும். 658 328 0. 5ல் 2 போச்சுன்னா 3, 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ 330 சரியான ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். இப்போ சமீபத்தில் குரூப் 1ல் கூட இது மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மேலே இருக்கிறது தனியாக சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடுறேன், கீழே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுறேன், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். அதனால் கொஞ்சம் மேலே இருக்கிறது பண்ணலாமா? 4 3 12 12ஆகும்னா இங்கே போகிறோம் பாருங்கள், 13/4 மைனஸ் ஆஃப்னு அர்த்தம் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4/5 × 5/6 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா? 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 4 3 2 6 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். கீழே 12ன்னு வரும். 13 3 39. ஸோ 4 2 8 8. 39 8 போச்சுன்னா 31/12ன்னு மாறுது சார். என்ன வேல்யூ? இந்த மேலே இருக்கிற இந்த வேல்யூவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு, 31/12ன்னு. கீழே வரலாமா? இங்கே பாருங்கள், 4 3 12 12 ஆகும்னா 13/3 டிவைட் 1/5. இதை முதல்ல இங்கே சிம்பிளை பண்ணலாமா? ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுறேன் பாருங்கள். 3/10 ப்ளஸ் 21 20 100 105 106 106/5. இப்போ மேலேங்க 2ஆல் பெருக்குங்க, ஏன்னா கீழே 10ன்னு இருக்குது. 3/10 ப்ளஸ் 212 212/10. 212 ஒரு 5 215/10. 5ல் அடிங்க, 2 5 10, 4 5 20, 3 5 5 43/2. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 43/2. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சா 43/2ன்னு வருது. இங்கே பாருங்கள், முதல்ல டிவைட் இருக்குது, மைனஸ் இருக்குது. முதல்ல டிவைட் பண்ணிக்கணும் இல்லையா? டிவைட் பண்ணனா வரும் 13/5 × 5/1 13/3 தானே? 13/3 பெருக்கல் 5/1 மைனஸ் 43/2. ஏன்னா 43/2. இங்கே பாருங்கள், 12 13 65. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். 65/3 மைனஸ் 43/2. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்?
12 13 65 தானேங்க 65 2 65 எவ்வளோ 130 3 43 எவ்வளோ 129 டிவைட் 3 2 6 இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1/6ன்னு வரும் சார். ஓகேவா? அப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கீழே இருக்கிற மொத்த வேல்யூமே ஆட் பண்ணனா வருது 1/6ன்னு கிடைக்குது. மேலே 31/12ன்னு கிடைக்குது. அவ்வளோதாங்க. 31/12 6/1 1 6 6 2 6 12 31/2 31 எவ்வளோ 15 15 அண்ட் ஆஃப். அவ்வளோதான். சி தாங்க சரியான ஆன்சர். அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஏன்னா வேறு வழியே இல்லை, டைம் எடுத்து தான் போடணும். மேலே இருக்கிறத தனியாக டெரிவேட்டிவ் பண்ணுறோம், கீழே இருக்கிறத தனியாக டெரிவேட் பண்ணி டிவைட் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணி டிவைட் பண்ணுறோம். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கொஸ்டின்ஸ். இதையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், ஏபி பிசி சிஏ வேல்யூ 0ன்னு. ஸோ இது மாதிரி வேல்யூ எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? என்ன வேணும்? ஏபியோட ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஓட வேல்யூ என்ன வரணும்? 0ன்னு வரணும். நான் என்ன பண்ணுறேன்? ஏவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டேன். 1 × 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 1. சியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்னா -1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபி பெருகுனா 1, பிசியை பெருகணும்னா -1/2, சிஏவை பெருகணும்னா 1 × -1/2 -1/2. இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள். 1 - 1 = 0ன்னு வந்துருச்சா? அவ்வளோதாங்க. A1 B1 C -1/2 எத்தனை இதில் போடுங்க. 1 / A² 1 மைனஸ் BC BC பெருக்குனா 1 × 1/2 -1/2 +1/2. புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 / B² 1 மைனஸ் CA மைனஸ் C பெருக்குனா என்ன வரும்? +1/2 +1/2 ப்ளஸ் 1 / C². C² 1/4 ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1/2 மைனஸ் ஏபி. ஏபின்னு என்ன அர்த்தம்? ஓர் 1 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 1 2 2 3 3/2 அப்போ 2/3 அப்படின்னு மாறிடும். புரியுதாங்க? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஓர் 2 2 2 3/2ன்னு வரும். அந்த 2 தூக்கி மேலே போட்டேன். இங்கே ஓர் 2 2 2 3 3/2 அப்போ 2/3 ப்ளஸ் இது பாருங்கள், ஒரு நாள் 4 அதுதானே? இங்கே பாருங்கள், இது சிம்பிளை பண்ண என்ன வரும்? -3/2 அப்போது இங்கே பாருங்கள், இங்கே மைனஸாக மாறிடும், 2 மேலே போயிடும், 4 மேலே போயிடும், 3 இங்கே வந்துடும். அவ்வளோதான். இங்கே ஒன்றா போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1/4 -1 இதை 4/4ன்னு போட்டுக்குங்க. 4 அதுதானே? அப்போ ஒரு நாள் 4 ஒன்று போச்சுன்னா -3/4 இப்போ மைனஸ் போட்டால் 3 இங்கே போட்டேன், கீழே 4 வரும், தூக்கி மேலே போட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். காமனாக எல்லாத்துக்கும் கீழே 3 2 4 - 4 அப்போ ஆன்சர் 0. ஏ தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த 5வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். A² - B² ஃபார்முலா என்ன? A + B A - B. அந்த கான்செப்டில் இதை நான் பிரிக்க போகிறேன். முதல்ல 2² - 1 2 + 1 2 - 1ன்னு வருமா? அப்போது 1:3 அப்படின்னு மாறும். ப்ளஸ் புரியுதாங்க? எப்படின்னு தெரியுதா? முதல்ல 2 - 1 1 2 + 1 3 புரியுதா? அதாவது இது 1லாம் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா 1 ஸ்கொயரை 1ன்னே போடலாம். A² - B² A - B A + B. இங்கே பாருங்கள், A - Bன்னு என்ன வரும்? A + Bனா 5, A - Bனா 5, A + Bனா 7, இப்படி போயிட்டே இருக்குங்க. லாஸ்ட்டில் A - Bனா 19, A + Bனா 21. ஸோ இது மாதிரி எல்லாமே டபுள் வேல்யூ இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் 1/2 வெளியே எடுத்துக்கிறேன். இதே 3 வேல்யூ இருந்தால் 1/3 வெளியே எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கணக்கு இருக்குது டிஎன்பிசியில் 3 வர மாதிரி. ஓகேவா? ஸோ இது மாதிரி 2 வேல்யூ இருந்ததுன்னா 1/2 வெளியே எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னா 1/1, லாஸ்ட் வேல்யூ என்ன 1/21. அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக பண்ணிட்டு ஆன்சர் முடிஞ்சு போச்சா? ஷார்ட்கட்டை கற்றுக்குங்க. இது இங்கே பாருங்கள், எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னா 1/2 இது 1/1 1 தானே? ஒரு 21 21 1 போச்சுன்னா 20/21 ஓர் 2 2 20. அப்போ ஆன்சர் 10/21 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிக்கணும். RS இந்த மாடலில் இருக்குது. A³ + B³ + C³ A³ + B³ + C³ -
இங்கே என்ன வரும் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசின்னு இன்னொன்று மல்டிப்ளை பண்ண பாருங்கள். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சி அந்த கான்செப்டில் தான் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறது ஒரு ஃபார்முலாவில் பிரிவுங்க. என்ன ஃபார்முலானா இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு பிரியும். இப்போ மேலே இந்த வேல்யூ எதாவது போட்டோம்னா இது கீழே இதுவும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் கிடைக்கும் சார். மூணுத்தையும் கூட்டிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. 15 ஒரு 20 ஒரு 25 5 10 மீதி 1 2 4 6. அப்போ ஆன்சர் என்ன 60 தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது 6வது ஆன்சர் 60 சார். புரியுதுங்களா? இந்த 3 வேல்யூ அப்படியே ஆட் பண்ணணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? எங்கே இருக்குது டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 3/4 அப்படியே எடுத்துட்டேன். இது வேறு வழி இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இல்லை சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சு போச்சு. 1 3 3 3 1 4/3 1 3 3 3 2 5/3 1 5 5 5ல் 2 போச்சுன்னா 1 5 5 5ல் 2 போச்சுன்னா ஒரு 3/5 1 7 7 13 13/7 1 13 13 13ல் 12 போச்சுன்னா 1/13. இங்கே பாருங்கள் 4 4 3 3 இந்த 3 3 5 5 13 13. அப்போ என்ன கிடைக்குது 1/7 மட்டும் கிடைக்குதுங்க. ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி பி பவர் ஒய் ஈக்குவல் டு சி சி பவர் இசட் ஈக்குவல் டு ஏ எனில் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்னன்னு முதல்ல இதை எடுத்துக்கிறேன். ஏன்னு லாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ என்ன சி பவர் இசட். சியோட வேல்யூ என்ன பி பவர் ஒய்ன்னு இருக்கா, பி பவர் ஒய் ஹோல் டு த பவர் ஆஃப் இசட். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன ஏ பவர் எக்ஸா, ஏ பவர் எக்ஸு ஒய் இசட். அப்போ ஏ டு த மொத்த மல்டிபிள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ் ஒய் இசட்னு. லெஃப்ட்டில் என்ன இருக்குது ஏ மட்டும் இருக்குது, ரைட்டில் ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பேஸ் ஈக்குவல் இருந்தால் பவர்ஸ் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்போ எக்ஸ் பை இசட்டோட வேல்யூ என்ன 1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இது எப்படி பிரிக்கலாம்? 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 ஸ்கொயர் மல்டிபிள். ஏன்னா பேஸ் ஈக்குவல் இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணலான்ற கான்செப்டில் இருக்குது. இப்போ பவர்ஸை பிரிக்கிறேன். மைனஸ் 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 216 அப்படின்னு மாறும். இப்போ 3 பவர் எக்ஸை வெளியே எடுத்துருக்கேன். 3 ஸ்கொயர் 9 9ல் 1 போச்சுன்னா 8ன்னு மாறுமா? இங்கே பாருங்கள் 3 பவர் எக்ஸு ஈக்குவல் டு 216/8. ஏன்னா 9ல் 1 போச்சுன்னா 8 அது கீழே கொண்டு வந்துட்டேன். 1 8 8 2 8 16 மீதி 5 7 8 56. 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 27 27 3 கியூப்னு போட்டுக்கலாமா? இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கொஸ்டின். இங்கே பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 3 + √3 √2ன்னு இருக்குது. இது ரெண்டும் அடுத்தடுத்த நம்பரான்னு பார்க்கணும். ஆமாம், எப்படின்னா இது வந்து √9 ரூட்டில் மாற்றுங்க, √9 மாறும். ப்ளஸ் இந்த 2 உள்ளே போச்சுன்னா 4 மாறும் இல்லையா ரூட்டுக்குள்ளே. அப்போ 4 2 8. இங்கே பாருங்கள் 2 அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூன்னு பெரிய நம்பர் கூட 2 சேர்க்கணும். பெரிய நம்பர் என்ன? இதென்ன பெரிய நம்பர்? அது எதை குறிக்கும்? 3. 3 கூட 2 பெருக்கிக்கணும் 6. இதே எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூன்னா சின்ன நம்பர் கூட 2 பெருக்கணும். அப்போ இது கூட 2 பெருக்குனா 4√2. அதனால் நம்மளுக்கு இது மட்டும் தான் தேவை. இதை எடுத்துக்கிறேன். என்ன கேள்வி கேட்குறாங்க? √x மைனஸ் 1/√xோட வேல்யூ தானே வேணும். இங்கே பாருங்கள் √x மைனஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஓடிடும், ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஓடிடும். பாருங்கள் இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2ab ரூட்டு கேன்சல் ஆகிடும். இதோட வேல்யூ என்ன 6. 6 மைனஸ் 2 வேல்யூ என்ன 4. அவ்வளோதான் சார். ஸோ லெஃப்டில் என்ன இருக்குது √x மைனஸ் 1/√x ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 4ன்றாங்கன்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுமா? தேர்ஃபோர் √x மைனஸ் 1/√xோட வேல்யூ √4. ஆன்சர் 2.
சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா என்னன்றத? அதனால் கற்றுக்குங்க. ரைட். அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2a எனில் a பை எக்ஸ் மைனஸ் a பை ஒய் மைனஸ் ஏன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எத்தனை இதில் உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப ஃபார்முலா பண்ணி பெரிய கணக்கெல்லாம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2aன்னு வந்து. ஸோ எடுக்கிறது எக்ஸுக்கு ஏன்னு போட்டோம்னா ஏவும் ஆட் பண்ணால் 2a, ஏன்னு போட்டால் கீழே 0 வருது. அப்படி எடுக்காமல் ஓகேவா, ஏதாவது ஒரு வேல்யூ எடுங்க. என்ன எடுக்கலாம், எக்ஸுக்கு 3a அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், ஒய்க்கு ஏன்னு எடுத்துக்கிட்டேன், மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா? மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2a. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், a டிவைட் எக்ஸோட வேல்யூ 3a மைனஸ் a ப்ளஸ் a டிவைட் ஒய்யோட வேல்யூ மைனஸ் a. இதை ஆட் பண்ணுங்கள், a பை 2a ப்ளஸ் a, இந்த ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 2ன்னு வருமா, மைனஸ் 2a. ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் 1/2 மைனஸ் 1/2, ஆன்சர் 0. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ் டாட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல 9 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 11, இது 81, 121 மைனஸ் 99. ஓகேவா. இதை ஆட் பண்ணுங்கள், மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 103 அப்படின்னு வரும். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க, சிம்பிளிஃபைன்னு. இது ஒன்றுமே புரியலனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் 9, அதுக்குள்ளே கியூப் ரூட் ஆஃப் 9, அதுக்குள்ளே கியூப் ரூட் ஆஃப் 9 இப்படி போயிட்டே இருக்குது. இந்த 3 புள்ளி வைக்கலன்னா வேறு ஆன்சர் வரும், புள்ளி வச்சா வேறு ஆன்சர் வரும். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கம் கியூப் எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே கியூப் ரூட்னு இருக்கா, ரெண்டு பக்கம் கியூப் எடுங்க. கியூப் எடுத்துட்டுனா இந்த கியூப் ரூட் ஓடிடும். 9 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா. இது மொத்தம் என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஆரம்பத்தில் எக்ஸ்ன்னு எடுத்தோம், எக்ஸ் மாதிரி தானே இருக்குது. அப்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 9x, எக்ஸ் கேன்சல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, எக்ஸோட வேல்யூனா 3. அவ்வளோதான் ஆன்சர் சார். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. இப்போ போட்டோம் இல்லையா, அதே கான்செப்டில் தான் அந்த 14வது கொஸ்டின்ஸ். யூஸ்வலாக ரூட்டில் எல்லாமே மல்டிபிள் இருக்குன்னா டேரெக்டாக 5/1 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது எப்படி வருதுன்னா இங்கே சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ ரூட் ஃபைவ் டாட்னு இருக்கா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டு தானே, 5 இன்ட்டு ரூட் ஃபைவ் இப்படி போயிட்டே இருக்குது. இது முழுக்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5x, எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 5, அதான் 5/1 5ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். இதை முழுக்க நான் ஷார்ட்கட்டில் தான் போட போகிறேன். யூஸ்வலாக கவனிங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 1 + 25/144, இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்கள் 13/12 அப்படின்னு வரும். இதை மொத்தம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். 144 கூட 25 கூட்டினா 169 டிவைட் 144, ஆன்சர்னா 13/12ன்னு வருதா. அப்போ இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 12, 12 கூட 1 ஆட் பண்ணால் 13 வந்துடுதா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இங்கே பாருங்கள் 1 + 1/12, ஒரு 12 12 13/12 வந்துருச்சா. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டால் தான் இந்த 13/12ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். சுருக்குக, சிம்பிளிஃபை அப்படின்னு கேட்குறாங்க. 3 இன்ட்டு இந்த 75யோட ஏதோ ஒரு நம்பர் மல்டிபிளில் பிரிக்கணும், ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பராக வரணும். அப்போ 25 × 3 அப்படின்னு போடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 48 16 × 3 அப்படின்னு மாற்றலாம். நெக்ஸ்ட்டு 243 எப்படி பிரிக்கலாம், 81 × 3 அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா 81 ஸ்கொயர் நம்பர், 9 9 81. இது 5 வெளியே வருமா, 25 ரூட் எடுத்தால் 5 5 3 15 √3, இது 4 வெளியே வரும், 20 √3 மைனஸ் 9 √3, 20 ஒரு 15 35, 35ல் 9 போச்சுன்னா எவ்வளோங்க, 26 √3. புரியுதாங்க. 35ல் 9 போச்சுன்னா
26√3 எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 17வது கொஸ்டின்ஸை நமக்கு தெரியும் a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம்னா ab + bc + ca. இப்போ இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது? 13 ஸ்கொயர். இதோட வேல்யூ கொடுத்துட்டான். என்னது? 169 + 2 டைம்ஸ் ஆஃப் இது மொத்தம் இசட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட். இப்போ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதானே இசட்டு? இங்கே பாருங்க, a² b² c² வேல்யூ 69 தானே இங்கே வருங்க. வெறும் 69. அப்போது 169 - 69 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் இசட். 100. 169 69 போச்சுன்னா 100. 2 டைம்ஸ் ஆஃப் இசட். 2 2 52 100. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? 50. இசட்னா என்ன அர்த்தம்? இதுதான் இசட். இதுதானே இசட்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் சார் ஆன்சர். ஸோ 50 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 18வது கொஸ்டின்ஸ். இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது வந்து ஃபார்முலாவில் போடுவாங்க. நான் ஃபார்முலாலாம் சொல்லலை. x³ - y³ ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுக்குறாங்களோ x - y அதை போடுறேன், க்யூப் பண்ணுறேன். மைனஸ்னு இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும், ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த 3 இங்கே மறுபடியும் போட்டுக்கிட்டேன். இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 5 × 14. அவ்வளோதான் சார். ஆக்சுவலி இது முற்றொருமைகள் அப்படின்ற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடுவாங்க. நான் ஃபார்முலாலாம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். என்ன வேல்யூ இருக்கோ அதை க்யூப் பண்ண சொல்கிறாங்க. க்யூப் பண்ணிட்டேன். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸை போட்டுக்கணும். இந்த க்யூப்பில் இருக்கிற 3யை போட்டுட்டு இந்த 5யும் 14யும் பெருக்கிட்டேன். அவ்வளோதான். 25 125 3 5 × 14. ஓகேவா? ஸோ என்ன வரும்? 125 ஒரு 210. ஆட் பண்ணுங்கள். 210 125 5 3 335 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கொடுத்தாங்க. எத்தனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1 ³ 1, 2 ³ 8, அதானே? 3 ³ -27 ப்ளஸ் 3 × எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஓகேவா? இதை ஆட் பண்ணுங்கள். மொத்தத்தையும் கண்டுபிடிங்க. இதோட வேல்யூ என்னென்னு 0ன்னு வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்களா? இங்கே பாருங்கள். 8 9 9 - 27 ப்ளஸ் 3 2 6 18 18 9 27 - 27 0ன்னு வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ சொல்லுங்கள். இந்த 4 ஆன்சரில் எக்ஸ் ஒய் இசட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கே 0ன்னு வருது பாருங்கள். எக்ஸ் 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு -3. இது ஆட் பண்ணுங்கள். 0 வந்துருச்சா? அவ்வளோதாங்க. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 1 + √3. இது √1ன்னு எடுத்துக்கோங்க, √2ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த நம்பராக இருக்கா? ஓகேவா? அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. இது அடுத்தடுத்த நம்பராக இருக்குன்னா எக்ஸ் + 1/xோட வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய நம்பர் கூட 2 சேர்த்துக்குங்க. 2 √2. x - 1/x என்ன? சின்ன நம்பர் கூட 2 சேர்த்துக்குங்க. அதான் சின்ன நம்பர்னா √1னா அப்போ 2 × 1. √1 போட்டாலும் 1 தான். அப்போ ஆன்சர் என்ன? 2. இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்க? x - 1/x ஈக்குவல் டு வேல்யூ 2வா? மேலே ஸ்கொயர்னு கேட்கறதால 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 4. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். 21வது கேள்வி. x + 1/xோட வேல்யூ 2. ஒரு நம்பரு அதோட தலைகீழ் ஆட் பண்ணால் 2ன்னு வரணும். என்ன வரும்? 2 எப்படி பிரிக்கலாம்? 2/1ன்னு போடலாமா? இது தலைமையில் அதிகமாக தாக்கா அப்போ நான் கலர் பண்ணி இருந்துச்சா 1 1/1ன்னு போடலாமா? பாருங்கள். 1 1 1 1 2 2/1 இருந்துச்சா? அப்போ இது எப்படி போடலாம்னா 1 1/1ன்னு போடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? பாருங்கள். 1 + 1/1 கூட போடலாம். இங்கே பாருங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. அது எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x - 1/x 1 - 1/1 0ன்னு வரும் பாருங்கள். அப்போ 21க்கு 0 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். x + 1/x x + 1/xோட வேல்யூ 17/4. இதை தகாப்பின கலப்பினத்தில் பிரிங்க. 4 1/4. ஏன்னா 4 16 17. அப்போ 4 + 1/4ன்னு போடலாமா? 1/4. சொல்லுங்கள். எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 4. கீழே 1/x 1/4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4ன்னு கிடச்சி போச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x - 1/x கண்டுபிடிக்கணும். 4 - 1/4
4 நாள் 16. 16ல் 1 போச்சுன்னா 15/4. எங்கே இருக்குது 15 4? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது சுருக்குக அப்படின்னு இது கேட்குறாங்க. இது எல்லாமே பிராக்கெட்டில் இருக்குது, நல்லா கவனிக்கணும். அப்போ 4 24ன்னு மாறிடுமா? டிவைட் 6. இங்கே பாருங்க, இங்கே பிராக்கெட்டே இல்லை. அப்போ 1 நாள் 2 நாள் 8 3 நாள் 12 ப்ளஸ் 1. ஏன்னா போர்ட் மார்க்ஸ் பண்ணால் முதல்ல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டேன். 24 6ஆல் வகுத்தா 4, கீழே 13, 4/13. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், 3 பவரில் என்ன இருக்குது? 2 -6 இன்ட்டு 2⁻⁻6. இப்போ கீழே அப்படியே மேலே கொண்டு போகிறேன். 2⁻, இது 2 தான் மல்டிப்ளை பண்ணால் -8 2⁻+8. அடுத்து 3 3⁻4 இருக்குது +4. இந்த 4 வந்து 2² (2) அப்படின்னு மாற்றலாம். இந்த 4 அப்போ 2⁻4ன்னு மாறுமா? கீழே அப்படியே மேலே போச்சுன்னா 2⁻+4. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2ல் ஆட் பண்ணுங்கள். இந்த 2 2 2 8 நாளாக 12 12 6 போச்சுன்னா 2/6 இன்ட்டு 3 எங்கே இருக்குது? 3⁻−6 3/4. அப்போ 3⁻−2ன்னு மாறுமா? 2/6 3². என்ன மேலே மைனஸ்னால் கீழே வந்துருச்சு. 2/6ன்னா 64. 3² 9. 7 9 63. 7 1/9 அப்படின்னு மாறும். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 25வது கொஸ்டின்ஸ். இது எப்படி பிரிக்கலாம்? 2x இன்ட்டு 213 ஈக்குவல் டு 4⁻x இன்ட்டு 4⁻². புரியுதா? இல்லைனா இங்கே 4ன்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி பிரிக்கலாம்? 2² (x + 2) அப்படின்னு பிரிக்கலாம். பாருங்கள், 2 அப்படியே இருக்கும். 2x + 4. இங்கே 2x 213. இதை மறுபடியும் பிரித்தோம்னா 2/2x இன்ட்டு 2/4 அப்படின்னு மாறும். ஓகேவா? இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் தள்ளிடுங்க. இங்கே தானே அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்குது? 2/13 இருக்கா? டிவைட் 2/4 ஈக்குவல் டு 2/2x டிவைட் 2/x. இது கேன்சல் ஆகிடுச்சு. இது மேலே போச்சுன்னா இது மேலே போயிடும். 2/13 - 4 2/2x - x 2/9 2/x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 9 அப்படின்னு கிடைக்குதுங்க. ஓகேவா? ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.